ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாய் ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தாமே. திட்டமிட்டு பேராசிரியர்கள் ஒரு மாணவனை படிக்க வைக்க வேண்டும் என்று கருதிவிட்டார்களானால் இப்படி கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள். பேராசிரியர் சீனிவாசன், பன்னீர்செல்வம் ஐயா, சம்பத்குமார், பேராசிரியர் பத்ரி, பின்னாடி ஆறுமுகம் ஐயா, சிலர் ஓய்வு பெற்றவர்கள், சிலர் பணியில் இருப்பவர்கள். நான் அகவையில் ஓய்வு பெற்றிருந்தாலும் மாணவன். சிற்றிலக்கியங்கள், அத்வைதத்தை போற்றுகிற சிற்றிலக்கியங்கள் என்று பேராசிரியர் சீனிவாசன் ஐயா என்னிடத்தில் கேட்டார். சரி, ஒரு பட்டியல் தானே கொடுத்து விடுவோம் என்று பட்டியலிட்டு வந்தேன். ஆனால் அத்வைதத்தை இப்போது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டியல் மட்டும்தானா என்ற வினா எனக்கு முன்பே எழுந்த காரணத்தினால் அத்வைதத்தை எனக்கு பிடித்த ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஒரே ஒரு முறைதான் காலையிலிருந்து அவருடைய பெயரை சொன்னார்கள், தாயுமானவர். தாயுமானவரிலிருந்து தொடங்கலாம் என்று கருதி அதிலிருந்து தாயுமானவர் திருமந்திர ஆசிரியருக்கு பிறகு தோத்திரம், சாத்திரம் என்ற இரண்டையும் முதலில் திருமந்திர ஆசிரியர் சொல்லுகிறார். அதே தோத்திரம், சாத்திரம் இரண்டையும் தாயுமான சுவாமிகள் பின்பற்றுகிறார். சம்பத்குமார் ஐயா பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள், தாயுமானவருடைய சாயல் பாரதிக்கு இருக்கிறது என்று சொன்னார்களே என்று. தாயுமானவர் சாயல்தான் பாரதியினுடைய பெரும்பாலான பாடல்கள் என்று என்னுடைய கட்டுரையை நான் முன்மொழிவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது திரைப்படத்தில் பேசுகிற நிற்பதுவே பறப்பதுவே வேற யார் சொன்னார்கள்? பாரதிக்கு முன்பு தாயுமானவர் தான் சொன்னார். அதுபோல தாயுமானவர்களுடைய பாடலில் இந்த இரண்டு அற்றதை பற்றிய சிந்தனை மிக பெரிதாக பேசப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தாயுமானவர்களுடைய பாடல்கள் 1800க்கும் அதிகம் என்றாலும் கூட 1451 செய்யுட்கள் தாயுமான சுவாமிகள் உடையது. இந்த 1451 செய்யுளிலும் சிவம் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த சிவம் என்கிற சொல் உயர்ந்த தன்மை உடையது என்ற செம்பொருட்தன்மையை பேசுகிறது. அதனால்தான் அது பரமாத்மா என்ற நிலையில் வைத்து பெரும்பாலானவர்களால் உரை எழுதப்பட்டது. சித்பவானந்தர் தன்னுடைய உரையில் எழுதுகிற பெரும்பாலான தாயுமான சுவாமிகளுடைய பாடல்கள் அத்வைத கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த உரை விளங்கின. பூசை கல்யாண சுந்தரனார் மிகச்சிறந்த உரையை தாயுமான சுவாமிகளுக்கு வழங்கினார்கள். பிறகு வைணவத்திலிருந்து பார்த்தசாரதி என்பவர் மிகப்பெரிய உரையை செய்தார். அவர்களுடைய கோட்பாடில் விசிஷ்டாத்வைதம் இருந்தாலும் அத்வைதத்தை முன்னிலைப்படுத்தி தாயுமான சுவாமிகளுக்கு பாடல்களுக்கு பொருள் சொன்னார்கள். அத்வைதத்தை
மாயாவாதத்தை ஞானத்தைத்தான் சொன்னார் என்பதற்கு தாயுமான சுவாமிகளினுடைய மௌன குரு வணக்கத்தில் முதல் பாடல் அதை வெளிப்படுத்தும். அத்வைதம், மாயை, ஞானம் என்ற சொற்களை அப்படியே பயன்படுத்தி தாயுமான சுவாமிகள் அந்த பாடலை எழுதுகிறார். ஆசை நிகழத்தினை நித்துளி பட உதறி ஆங்கார முளையை ஏற்றி அத்வைத மதம் ஆகி மதம் ஆறும் ஆறு ஆக அங்கையின் விலாளி ஆக்கிய பாச இருள் தன் நிழல் எனச் சுழித்து ஆர்த்து மேல் பார்த்து பரந்த மனதை பாரித்த கவளமாய் பூரிக்க உண்டு முகபடாம் அன்ன மாயை நூறி தேகம் பெறனி வைத்த சின்முத்திராங்குச செங்கைக்கு உளே அடக்கி சின்மயானந்த சுக வெள்ளம் படிந்து நின் திரு அருள் பூர்த்தியான வாசமுறு சச்சார மீது என்னை ஒரு ஞானமத்த கஜம் என வளர்த்தாய் என்று தன்னை அந்த குரு அத்வைதியாகவே வளர்த்த நிலைக்கு ஆளாகியிருக்கிறேன் என்று தாயுமான சுவாமிகள் குறிப்பிடுகிறார். அத்வைத கோட்பாடு அறிவை முன்னிலைப்படுத்துகிறது. பேராசிரியர் பன்னீர்செல்வம் ஐயா காலையில் சொன்னது எனக்கு இருந்த சில இடர்பாடுகளை, அந்த இரண்டற்ற நிலையை எனக்கு தவிர்த்தது. ஒன்று அறிஞர்கள் பேசிய அத்வைதம் என்பது, இன்னொன்று சாதாரண மக்களுக்காக பேசப்பட்ட அத்வைத கோட்பாடு என்பது. அத்வைதம் வேதங்களையும் உபநிடதங்களையும் கைக்கொண்டு சொல்லப்பட்ட முதல் 3 திருநூல்களுக்கான உரை, அந்த உரை பேசுகிற, அந்த உரையில் சொல்லப்படுகிற பக்தி என்பதை பற்றிய பேச்சே இல்லாத அத்வைதம் ஒரு நிலை. ஆனால் தமிழில் பத்திமையை பற்றுக்கோடாக கொண்டே எழுந்த முறை தமிழர்களுடைய அத்வைத கோட்பாடு. அதற்கு இந்த 2 நிலைகளும் அமைந்தது தமிழ்நாட்டில்தான். அதிலும் குறிப்பாக சித்தர்களினுடைய பாடல்கள் அத்தனையும் ஒன்று பத்தி நிலை சார்ந்ததாக அமைந்திருக்கும், அல்லது பத்தி மறுப்பாக இருக்கும். ஆனால் அத்வைதம் இருக்கும். அத்வைத கோட்பாட்டைத்தான் சித்தர்கள் முதன்மைப்படுத்தினார்கள். தாயுமான சுவாமிகளிலேயே மிக இன்றியமையாத இன்னொரு இடம், அதுவும் அவர் குறிப்பாக கருணானந்த கடவுள், கருணாகர கடவுள் என்று ஒரு தலைப்பில் எழுதுகிறார். அதில் நீண்ட பாடல் இருந்தாலும் பொய் மெய் என்கிற சொற்களை பயன்படுத்தி தாயுமான சுவாமிகள் செய்கிற அந்த அத்வைத கோட்பாட்டினுடைய தரமான பொருண்மையை நாம் அங்கே காணலாம். மெய்யான மெய்யையெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய். மிக அருமையான ஒரு தொடர். மெய்யான மெய்யையெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய், பொய்விடா பொய்யினேன் பொய்யான பொய்யையெல்லாம் பொய்யனா வண்ணமே. இந்த தொடர்கள் பெரும்பாலும் மெய்ப்பொருளியல் கோட்பாட்டில் மற்றவர்கள் பேசுவதற்கும் அத்வைதம் பேசுவதற்குமான வேறுபாட்டை நாம் உணரலாம். அப்படி அத்வைதம் பேசுகிற இந்த பொய் மெய் என்கிற சொற்களை பயன்படுத்தி தாயுமான சுவாமிகளினுடைய இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இப்படி பத்ரிகிரி தாயுமான சுவாமிகள், அவரை தொடர்ந்து பத்ரிகிரியாரினுடைய படைப்பு. பத்ரிகிரியாரை பற்றி 2 வேறு வரலாறுகள் பேசப்படுகின்றன. உஜ்ஜயினி நாட்டின் மன்னன் பட்டினத்தாரின் மாணவனாக, அதாவது சீடனாக மாறுகிறான். அவன் வடமொழியில் அத்வைத கோட்பாட்டை வெளிப்படுத்தும் சதகை இலக்கியத்தை படைத்துள்ளான் என்று அறிய முடிகிறது என்பதாக ஒரு வரலாறு. அப்படித்தான் செய்தான் என்று சொல்லுவது இன்னொரு வரலாறு. பர்திருஹரி என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட சொல் பத்ரகிரியார் என்று தமிழில் சொல்லப்பட்டது என்று நமக்கு சில செய்திகள் வெளிப்படுத்துகின்றன. தன் குருவான பட்டினத்தாருக்கு முன்னரே பத்ரகிரியார் முத்தி நிலை அடைந்தார் என்கிறது வரலாறு. அந்த வரலாறு
என்னுடைய மாணவனுக்கு அது கொடுத்து விட்டாயே எனக்கில்லையே என்று பட்டினத்தார் வருந்தியதாகவும் செய்தி இருக்கிறது. 11ஆம் நூற்றாண்டு அல்லது 14ஆம் நூற்றாண்டு என்கிற செய்தி அடங்கியிருக்கிறது. அவர் அருளி செய்த படைப்பில் மெய்ஞான புலம்பல் என்ற ஒன்று. இது உண்மை அறிவை பெற வேட்டல் செய்த வகை. அதாவது அத்வைதத்தின் கோட்பாட்டில் அறிவை பெறுவது, அறிவை முதன்நிலைப்படுத்துவது, அறிவை பற்றி பேசுவது, அறிவாளாவது என்கிற நிலை. ஆனால் இதையே சைவ சித்தாந்தம் படிக்கிறவர்களுக்கும், அதுவும் குறிப்பாக காரைக்கால் அம்மையார் உடைய அந்தாதி படிக்கும்போது தெரியும், அறிவாய் அறிவாய் அறிகின்றான் தானே அறிவும் தானே என்று காரைக்கால் அம்மையார் பேசுகிறார். அந்த அறிவை முன்னிலைப்படுத்துவது. இப்போ இந்த மெய்ஞான புலம்பலில் சில கன்னிகள் நான் சொல்லுகிறேன். அது அத்வைத கோட்பாட்டினுடைய கருத்துக்களை எப்படி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். மாயா பிறவி மயக்கத்தை ஊடறுத்து காயாபுரி கோட்டை கை கொள்வது எக்காலம். காயாபுரி கோட்டை கைவசமாய்க் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்து அடுப்பது எக்காலம். வேதாந்த வேதம் எல்லாம் விட்டொழிந்தே நிட்டையிலே ஏகாந்தமாக இருப்பதினி எக்காலம். பட்டற்று நீரில் படர்தாமரை இலை போல சுற்றத்தை நீக்கி மனம் தூர நிற்பது எக்காலம். இப்படி அந்த மெய்ஞான புலம்பலில் வரக்கூடிய பல கன்னிகளும் வேதாந்த கோட்பாட்டின் கருத்துக்களை தன்னுள் அடக்கி காட்டியிருப்பதை காணலாம். சீனிவாசன் ஐயா சொல்லும்போது ஒரு பட்டியல் கொடுத்தா கூட போதும், அதில் 1-2 ஏதாவது கருத்துக்கள் முடிந்தால் சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். முதல்ல எனக்கு இந்த பட்டியல் சொல்வது எளிதாக இருக்கிறது. ஏன்னா அதுதான் இன்னொன்றில் பார்த்து எழுதிட்டு வர முடியும். மற்றது உள்ளே புகுந்து படிக்க வேண்டும். கொஞ்சம் படித்ததை பிறகு சொல்லுகிறேன். இப்போ நன்னிலம் தாண்டவராயருடைய கைவல்ய நவநீதம் பெரும்பாலும் அப்படித்தான் அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய முறையிலேயே நான் எழுதி வந்திருக்கிறேன். இந்த தத்துவராய சுவாமிகளை பற்றி கொஞ்சம் பட்டியல் நீளமாக சொன்னால் ஒரு மதிப்பு இருக்குன்னு நினச்சேன். அந்த மதிப்பை ராதாம்மா மொத்தமாக முடித்தாங்க. ஏன்னா அது ஒரு மிக பின்னிட்ட பட்டியல், மிக அருமையான அந்த தாண்டவராயருடைய இந்த தத்துவராயருடைய நூல்களில் இந்த வேதாந்த நூல்கள் மரபு மூல காரணமாக விளங்கியது என்ற கருத்தோடு அதனுடைய குறிப்புரை எனக்கு கிடைத்தது. அதில் பெரும்பாலும் நம்ம பிரபந்தம் என்று சொன்னால் அதை சரியாக சிற்றிலக்கியம் என்று மொழிபெயர்க்காமலேயே கடந்து விடுகிற வழக்கம். சிற்றிலக்கிய வகைகள் 96 வகை என்று தமிழில் இலக்கணம் வரையறை செய்தாலும் அந்த 96 வகை என்பது இன்றைக்கு 562க்கு மேல் ஆகிவிட்டது என்ற குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஒரு கோவை என்கிற இலக்கியம் எடுத்தால் ஒரு துறை கோவை, இருதுறை கோவை, 4 துறை கோவை என்று கோவை இலக்கியங்களிலேயே பல வகை. காலையில் அம்மா சொல்லும்போது, லீலாம்மா சொல்லும்போது அந்த கப்பல் என்ற ஒரு சிற்றிலக்கியத்தை அறிமுகப்படுத்தினார். பேராசிரியர் ஜெயராமன் என்கிற ஒருவர் கோவை வேளாண் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தபோது 1980களில் 2 நூல்களை வெளியிட்டார். சிற்றிலக்கிய அகராதி என்றொன்று, சிற்றிலக்கிய ஆசிரியர் அகராதி என்று ஒன்று. அதில் இந்த கப்பல் என்கிற சிற்றிலக்கியம் என்று சொல்லி அதில் நான் பார்த்தேன், அந்த கப்பல் என்கிற சிற்றிலக்கியத்தில் என்ன இருக்கும் என்று. அது இன்றைக்கு ஓரளவிற்கு எனக்கு அடிப்படை புரிந்திருக்கிறது. ஆகவே இந்த கருத்தரங்கத்திற்கு காலையில் வந்ததிலிருந்து சில செய்திகளை நானும் பெற்றிருக்கிறேன். அது ஆங்கிலத்துறை பேராசிரியர் அம்மா இருந்தாங்க. அவங்க அந்த கப்பல் என்பதற்கான விளக்கத்தை தன்னுடைய உரையில் அவர்கள் சொன்னார்கள். அதாவது கப்பலையே பார்த்திருக்காத அல்லது கப்பலினுடைய முழுமையை பொருளை முழுதுணராத ஒருவர் இப்படி எழுதியிருந்தாலும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படித்தான் அது அமைந்திருந்தது. இப்போது தத்துவராயருடைய நூல்களில் பாடுதுறை என்பது ஒன்று.
மோகவதை பரணி அது சசிவண்ண போதம். இந்த இரண்டையும் நான் பிறகு பட்டியலுக்குள்ளே சேர்க்கிறேன். முதல்ல சிவப்பிரகாச வெண்பா, இரண்டாவது தத்துவாமிர்தம், மூன்றாவது அடங்கன்முறை என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடங்கன் முறையில் 18 நூல்கள் இடம்பெறுகின்றன. அந்த 18 சிறு நூல்களினுடைய தொகுப்பை சொல்லுகிறேன். திருத்தாளாட்டு, பிள்ளை திருநாமம், வெண்பா அந்தாதி, கலித்துறை அந்தாதி, சின்னப்பூ அந்தாதி, தசாங்கம், இரட்டை மணிமாலை, மும்மணி கோவை, நான்மணி மாலை, கலிப்பா, ஞான வினோதன் களம்பகம், உலா, சிலேடை உலா, நெஞ்சுவிடு தூது, களிமடல், அஞ்ஞவதைப்பரணி, மோகவதைப்பரணி, அமிர்தசாரம். இந்த 18 நூல்களும் அடங்கன் முறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 18 சிறு நூல்கள். இவற்றில் 3561 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நான்காவது தான் முதல்ல நான் சொன்ன பாடுதுறை என்பது இடம்பெறுகிறது. ஐந்தாவது பெருந்திரட்டு, அதையும் குறிப்பிட்டார்கள். இந்த பெருந்திரட்டு 2821 பாடல்கள், அது தொகுப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நூல். ஆறாவது சிவானந்த மாலை, ஏழாவது ஈஸ்வர கீதை, எட்டாவது பிரம்மகீதை, ஒன்பதாவது சசிவண்ண போதம். இந்த 9இல் 2 தொகுப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது எனக்கு 1982, 81, 81 நான் வித்யாலய மாணவன், பெரியநாயக்கம்பாளையம் ராமகிருஷ்ணா வித்யாலய மாணவன். எங்களுக்கெல்லாம் போட்டிகள் நடக்கும். அந்த போட்டிகள் நடக்கிறது பல கல்லூரிகளில் நடக்கும். அப்படி ஒரு கல்லூரியில் நடந்தது. அது பேரூர் சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியில் அந்த போட்டி. அந்த போட்டிக்கு போகும்போது பரிசு கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மருதாச்சல அடிகளாருக்கு முன்னவர் ராமசாமி அடிகளார், அவர் அப்போது அந்த ஆதீனத்தில் இருக்கார். நாங்கள் பேசி முடித்த உடனே எல்லாருக்கும் ஒரு புத்தகம் கொடுத்தார். அது கொடுத்த நாள் 1982 ஏப்ரல் மேல நடந்தது. அப்போ அந்த புத்தகத்தை கையில் வாங்கினேன். 43 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது பாதுகாப்பாக நான் வச்சுருந்தேன். ஆனால் சீனிவாசன் ஐயா என்னை சொன்ன உடனே, இந்த புத்தகங்களுடைய வரிசையை படித்த உடனே, அடடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி 43 ஆண்டுகளுக்கு முந்தைய குருமாவை கொடுத்த இந்த புத்தகம். அதுக்கு பிறகு இப்போது இருக்கக்கூடிய மருதாச்சல அடிகளாரை சிதம்பரத்தில் நான் பேச சென்றபோது அவர் தலைமையேற்றார். அப்போது ஏன்னா அவர் எனக்கு 2 ஆண்டு மூத்தவர் வித்யாலயத்தில். நாங்கள் எல்லாம் அவனாசிலிங்கம் செட்டியாருடைய மாணவர்கள், முதல் கல்வி அமைச்சர் அவருடைய மாணவர்கள். அவர் சொன்னார், நீங்கள் இதை படிச்சிட்டிங்களா? ஐயா வைராகிய தீபம் எங்கிட்ட கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. இல்லை மற்ற 3 நூல்கள் பார்த்துருக்கீங்களான்னாரு. இல்லைங்கண்ண. அப்போ எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார். அப்புறம்தான் பார்த்தேன், இது நம்ம அத்வைத சிற்றிலக்கியங்கள் சாந்தலிங்க சுவாமிகள் அருளியது. வைராகிய தீபம், வைராகிய சதகம், கொலை மறுத்தல், அவிரோத உந்தியார், இந்த 4 நூல்களும் அத்வைதத்தை பேசுகின்றன. காலையில் சம்பத்குமார் ஐயாவும் இன்னொரு பேராசிரியர் பேசும்போது இந்த கொலை மறுத்தலை பற்றி எப்போதும் முன்னாடியே பேசப்பட்டிருக்கிறது, அதனால்தான் இப்போது இந்த மாடு அறுப்பது எல்லாம் நிகழவே இல்லை என்கிற செய்தியை பேசினார்கள். இதைத்தான் அந்த கொலை மறுத்தல் என்பதில் அவருடைய அத்தனை பாடல்களும் அதில் அடங்கியிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல்களுக்குள் ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். அதில் இப்போ சாந்தலிங்க அடிகளாருடைய வரலாற்றை பொறுத்தவரையில் இவர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், தொண்டை நாட்டுக்காரர், வீரசைவர், திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் வழித்தோன்றலாக விளங்கிய துறையூர் திருவண்ணாமலை ஆதீன ஆதி குரு முதல்வராகிய சிவப்பிரகாச தேசிகரிடத்தில் உபதேசம் பெற்றவர். அவர்தான் இந்த நாளை எழுதுகிறார். இந்த 4 நூல்களுக்கும் வள்ளலாருடைய நூல்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்து சமஸ்கிருதத்தில் தமிழாக சொல்லப்பட்டது போல
திருவாசகத்தினுடைய தலைப்புகள் பொருள்படுத்தி சொல்றது போல இந்த 4க்கும் பொருள்படுத்தி நம்முடைய முன்னோர்களில் சிலர் செய்திருக்கிறார்கள். கொலை மறுத்தல், ஜீவகாருண்யம். இதை செய்தவர் லோகோபகாரி வடிவேல் செட்டியாரை பற்றி காலையில் பேசிய ஆறுமுகம் அவர்கள் அதை பேசினார்கள். அந்த வழியில் இந்த நூல் அமைந்திருப்பது நமக்கு இன்றியமையாதது. அடுத்தது வைராக்கிய சதகம். இது ஈஸ்வர பக்தியை பற்றி பேசுகிறது. வைராக்கிய தீபம் என்பது பாச வைராக்கியத்தை பற்றி பேசுகிறது. அவிரோத உந்தியார் என்பது பிரம்மஞானத்தை பற்றி பேசுகிறது என்று இந்த நூல்களில் அத்வைத கோட்பாட்டை வலியுறுத்துகிற என்னென்ன பகுதிகள் விளங்குகின்றன என்று குறிப்பு இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த முதல் தொடக்கம், வைராக்கிய சதகத்தினுடைய தொடக்கத்திலேயே இருக்கக்கூடிய முதல், அது முழுமை பாட்டாகவே இல்லை, நான் அந்த கருத்தாகவே சொல்லுகிறேன். இந்த கருத்தை நமக்கு கொடுக்கிறவர் சிவஞானம் என்கிற ஒருவர். அந்த 4 நூல்களுக்கும் செய்யுளை சொல்லாமல் செய்யுள் இருக்கக்கூடிய கருத்தை அவர் சொல்லுகிறார். இதில் இந்த 28வது செய்யுள் அறிவை பற்றி சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், அசைவின்றி நில்லாது தியான சமாதியை கருதி அசைவை உனக்கு விருப்பமுடையதாய் இருக்க நெஞ்சமே எனக்கு சும்மா இருப்பதே விருப்பமாய் இருக்கிறது. சும்மா இருப்பதே சுகம் என்னும் காலையில் அந்த கருத்தை வலியுறுத்தினார்கள். அதுக்கு இன்னொன்று சொன்னார், சும்மா இருப்பதல்ல இருந்து உள்ளே இயக்குவது என்ற பொருள்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆறுமுக தமிழன் அவர்கள் சொன்னார்கள். சும்மா இருந்தால் எப்படி வீடு கிடைக்கும் என்று அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அவர் சொல்லுகிறார், சும்மா இருப்பது குற்றம் என்றும் மேலான வீடு அடைய தியானம் முதலிய நல்ல வழியில் சென்று அறிய மாட்டானோ என்றும் நீ அலைகின்றாய். தம் இருவருக்கும் வீடு அடைவது ஒன்றே நோக்கமாயிருப்பதால் நீ சொல்லும் நெறி மூலம் வீடு அடையலாம் என்றால் அதனை நான் கேட்கிறேன். நான் சொல்லும் நெறி மூலம் அடையலாம் என்றால் நான் கூறுவதை நீ கேட்பாயாக. நீ சொல்ற சும்மா இருந்தா வீடு எனக்கு கிடைக்கும்னா நான் இருக்கேன். அப்படி வீடு கிடைக்காதென்றால் நான் சொல்லுகிற சும்மாவுக்கான பொருளை சொல்லுகிறேன். அதன் வழி நின்றால் நம்ம 2 பேருக்கும் வீடு கிடைக்கும் என்று அவர் அந்த அறிவு என்பதில் சொல்லுகிறார். அடுத்தது மனத்தை பற்றி சொல்லுகிறார். நன்றாக கூறினீர்கள். நீ கருதும் தியானம், ஜெபம், சிவபூசை முதலியவற்றால் வீடு அடையலாம் என்றால் அவ்வீடு மனம், மொழி, மெய்களால் அறியும் காட்சி பொருளாக இருக்க வேண்டும். ஆனால் வீடு அவ்வாறான காட்சி பொருள் அல்ல. அப்ப வீடு பேற்றை பற்றிய உலகியல் நடைமுறை கருத்து ஒன்று உண்டு. இறைவனோடு 2 கலப்பது என்ற அந்த நிலை, அந்த இடம் மிகவும் ஆன்மாவிற்கு வசதி வாய்ப்பாக அமையும் என்ற கருத்து. ஆனால் இந்த கருத்தை எல்லாம் மாற்றி அந்த மனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அது குறிப்பிடுகிறது. இந்த வகையில் இப்படியான நூல்கள் நம்மிடத்திலே சென்று கொண்டிருந்தாலும் மிக இன்றியமையாத இன்னொரு பகுதி, பேசப்படாத ஒரு பகுதியை நான் குறிப்பிட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த குறிப்பு என்னென்றால், சைவ சித்தாந்தத்தில் தசகாரியம் என்ற ஒன்று பேசப்படுகிறது. 10 செயல்பாடுகள். எதற்கான 10 செயல்பாடுகள் என்றால், முத்தி நிலை பெறுவதற்கு, ஆன்மா பரம்பொருளை அடைவதற்கு 10 வகையான செயல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த 10 தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவதரிசனம், சிவபோகம், சிவயோகம். இந்த 10ஐயும் சைவ சித்தாந்தம் கூறுகிறது. இதே போல 10 சிற்றிலக்கியங்கள் நமக்கு தசகாரிய நூல்களாக அத்வைதத்திற்கென்று தமிழில் இருக்கின்றன. அந்த 10 காரியத்தையும் சொல்லக்கூடிய அத்வைத நூல்கள். அந்த அத்வைத நூல்கள் என்ன சொல்லுகின்றன? அதாவது இந்த 13
13வது சாத்திர நூலாக விளங்குகிற உண்மை நெறி விளக்கம் இப்போ நான் சொன்ன சைவ சித்தாந்த தசகாரியத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க. மாயா ரூபம், மாயா தரிசனம், மாயா சுத்தி, ஜீவரூபம், ஜீவ தரிசனம், ஜீவ சுத்தி, பிரம்மரூபம், பிரம்ம தரிசனம், தேக கைவல்யம், விசேஷ கைவல்யம், இந்த 10 தசகாரியத்தையும் பேசுகிற நூல்கள் அத்வைதத்தில் சிற்றிலக்கியங்களாக தமிழில் மலர்ந்திருக்கின்றன. அவற்றை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீமத் குமாரதேவ சுவாமிகள் வேதாந்த தசகாரிய கட்டளை என்று அதை எழுதியிருக்கிறார். இப்போ இந்த நூலை பின்னால் வளர்ந்த கலந்தை ஞானப்பிரகாச தேசிகர் தசகாரியம் என்ற ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூல் மிக நீண்ட பெரிய செய்யுட்களை அதிகமாக கொண்ட நூலாக போற்றப்படுகிறது. அப்போ அத்வைத கோட்பாட்டுக்கு ஏதோ வடமொழியில் எழுதிய காரணத்தினால் அதற்கு தமிழ் மொழிபெயர்ப்பு செய்தார்களா, அல்லது இந்த அத்வைத கோட்பாடு என்பது தமிழ்நாட்டிலேயே இருந்ததா என்றால் பேராசிரியர் பன்னீர்செல்வம் ஐயா சொன்னது போலத்தான். அத்வைதம் என்கிற இரண்டற்ற பொருள் தன்மையை பேசக்கூடிய கருத்து என்பது சங்கரால் மட்டும் வரவில்லை. சங்கருடைய ஆசிரியர் பகவத்பாதருக்கு முன்பு இருந்து வருகிறது என்பது தெரியும். அப்ப இதனுடைய அடிப்படை எது? இது உலகத்தினுடைய திறம், இயல்பான திறம். இப்ப பௌத்தம் சமணம் பேசும்போது அன்பை பேசுகிறார்கள். இந்த அன்பு என்பது பௌத்தம் வந்த பிறகா வந்தது, சமணம் வந்த பிறகா வந்தது. அன்பு என்பது நிலைவேறுடையதாக இங்கேயே திகழ்வது. அந்த அன்பொன்றினை முதன்மைப்படுத்தி இவர்கள் பேசினார்கள், அவற்றை முன்படுத்தினார்கள். ஆகவே அன்பு பௌத்தத்தின் வழியாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதுபோல அத்வைதம் என்கிற கோட்பாடு என்ற ஒன்று, அதில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவினுடைய கல்வி அமைச்சராக விளங்கியவர். 1940-50களுக்கு இடைப்பட்ட காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தபோது மேலை நாடுகளில் அத்வைத மெய்ப்பொருளியல் தத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள், விளக்கம் கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு இதை காட்டும் தத்துவங்கள் இருக்கின்றன என்று கருதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று, அப்போது அவர் குடியரசுத் தலைவர், அந்த ஒப்புதலை பெற்று இங்கே பல நாட்கள் நடந்த தத்துவ தரிசனத்திற்கான மிகப்பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டை போல நான் இந்த மாநாட்டை கருதுகிறேன், இந்த கருத்தரங்கத்தை நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதைத்தான் 2 நூலாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. கீழே மேலை நாடுகளின் மெய்ப்பொருளியல் தொகுதி 1 தொகுதி 2 என்று அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டது. அதுபோல இந்த அத்வைத கருத்துக்களை தமிழ் இலக்கியங்கள், தமிழ் சிற்றிலக்கியங்கள் எந்த வகையில் கொண்டு போய் மக்களிடையே சேர்த்திருக்கின்றன, அல்லது மக்களினுடைய கோட்பாட்டிற்குள் அடங்கி இருக்கக்கூடிய அத்வைத கோட்பாடுகளை நம்முடைய மரபு சார்ந்த அறிஞர்கள், சான்றோர்கள் எப்படியெல்லாம் படைத்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நீண்ட நாட்கள், ஏறக்குறைய அந்த 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட நூல்களிலெல்லாம் அத்வைத கோட்பாடுகளே அதிகமாக அமைந்திருக்கின்றன என்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த பஞ்சதசி என்கிற நூல் இதுதான். இந்த பஞ்சதசியில் தான் அந்த அத்வைதத்தினுடைய கோட்பாடுகளை மிக தெளிவாக, அது இதில் பெரும்பாலும் இருக்கக்கூடியது மொழிபெயர்ப்பு பாடல்கள். இந்த மொழிபெயர்ப்பு பாடல்கள் இருக்கின்றன. ஒன்று, இப்போ ஒரு சிக்கல் என்னென்றால், நான் முன்பு சொன்னேனே, தாயுமான சுவாமிகளும் மற்றவர்களும் சித்தர்களும் மொழிபெயர்ப்பாக செய்யவே இல்லை. அவர்கள் தங்களுடைய கருத்தை வலியுறுத்தி நிலைநிறுத்தினார்கள். அவை இந்த சிற்றிலக்கியங்களில் அடங்கியிருக்கின்றன. அவர்கள் பேசியது சித்தாந்தம், இந்த அத்வைதம். இந்த அத்வைதத்தில் பேராசிரியர் பன்னீர்செல்வமையானுடைய கருத்தையே சொல்கிறேன். ஏன்னா காலையில் முதல் அவர் தொடங்கினார், பின்னாடி வந்தவங்க அதை பின்பற்றினார்கள், அதை சொன்னார்கள். அதையே நானும் சொல்லுகிறேன். பக்தித்தன்மை என்பதை பற்றிய கவலை இல்லாமல் பேசிய அத்வைத கோட்பாடு ஒரு நிலை, பத்திமையையே முதன்மைப்படுத்தி பத்திமையின் வழியாக அத்வைத கோட்பாட்டை பேசியது தமிழருடைய மரபு.
ஆகவே தமிழர் மரபில் இயற்கையாகவே அமைந்த சிற்றிலக்கியங்களும் உண்டு, மொழிபெயர்ப்பான சிற்றிலக்கியங்களும் வந்திருக்கின்றன, வந்து கொண்டும் இருக்கின்றன என்பதற்கு ஒரு அடையாளமாக நம்ம தாம்பரத்திற்கு பக்கத்தில் ஐயா அவர்களுக்கு தெரியும், சுத்த அத்வைத போத கீதம் என்று அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபை என்று ஒன்று இருக்கிறது. அந்த அத்வைத பாடல்கள் கீதங்களாகவே அவர்கள் எழுதி 1985க்கு முன்னாடி இருந்து பழனியப்பன் தலைமையில் கூட நாங்கள் ஒரு கருத்தரங்கத்தில் பேசினோம். அந்த மாதிரி அவர்களும் செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த சிற்றிலக்கியங்கள் பட்டியலிட்டு மெய்ப்பொருளியல் அறிஞர்கள் பேசுவதை கடந்து இன்னும் தேடினால் அத்வைத கோட்பாட்டை பற்றி தமிழில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சைவ மடங்களும் சரி, சைவம் சாராத மடங்களும் சரி, மற்ற மெய்ப்பொருளியல் கோட்பாடுகளை முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிற வேதாந்தத்தில் ராமானுஜரை பின்பற்றி வந்திருக்கக்கூடிய மரபாக இருந்தாலும் அத்வைதம் பேசியிருக்கிறார்கள். விசிஷ்டாத்வைதிகளினுடைய அத்வைத கோட்பாடுகள், மத்வருனுடைய வழியை பின்பற்றியவர்களும் அத்வைத, அதில் தான் வீர சைவர்கள் வருகிறதே. அவர் மத்வர்களை விட்டுருங்க, அதை வீரசைவர்கள் தோன்றிய அந்த இடத்திலிருந்தே நமக்கு தொடங்குகிறது. இப்போ விருத்தாச்சலத்திலிருந்து எழுதிய பெரும்பாலான சிற்றிலக்கியங்களில் அந்த கோட்பாட்டினுடைய தாக்கம் பெரும்பாலும் இருக்கும். அப்படியான இந்த மெய்ப்பொருளியல் கோட்பாட்டோடு தமிழ் இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் அத்வைத கோட்பாட்டை நமக்கு விளக்கி சொல்லுகின்றன என்று சொல்லி இது ஒரு நல்ல வாய்ப்பு, நான் படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அடுத்தது எனக்கு இது ஒரு வந்து போகிற இந்த அமைப்பு சொல்லுகிறேன். ஞானபீடம் என்பது கடந்த 20 ஆண்டுகளாக அம்மா அருளாளர் அவங்க அடிகள் இருக்கும்போதும் சரி, இப்போது அடிகள் இருக்கும்போதும் சரி, தொடர்ந்து இங்கே வருகிறேன். இந்த நிலைக்கு என்னை ஆட்படுத்திய பேராசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.